பேர பிள்ளை எஞ்சிட்டானா அவனை பாக்கணும்னு எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கான். அவன் என்னடானா ஒரே உறக்கம் தான் உறங்குவான் போல. வந்த ஆளையில கண் விழிச்சு பாப்பேன் அது யாருன்ட்டு அப்படிலாம் கிடையாது. யாரு எப்படி இருப்பாங்க, நான் ஒரே உறக்கம் தான் உறங்குவேன்னு உறங்கிட்டு கிடக்கானே. என்ன சுப்பமா நீ என்ன இப்படி பழக்கம் வருத? பிறந்து 10 நாள் ஆயிருக்கு, அதுக்கு முன்ன ஒன்ன பாக்க என்ன பாக்கலாங்க. அது என்னச்சு, அது பாலை குடிச்சுட்டு எந்த நேரமும் உறங்கதான் செய்யும். ஒரு 3 மாசம் 4 மாசம் கண் முழிச்சு பாக்கும் சிரிக்கும். இப்ப பாக்கலன்னு இது இப்படி யாரப்படுதியா எப்படி பாக்கும்? சரி சுப்பமா இவ்வளவு வாய்க்கவிய பேசிய என்ன கொண்டு வந்துக்கோ? பேரனுக்கு ஒண்ணு கொண்டு வந்து தெரியல. வீசனங்கையும் வெறுங்கையுமோ அந்த மாதிரிதான் இருக்கு. என்ன கொண்டு வந்திருக்க? செயின் கொண்டு வந்திருக்கேன், மதம் கொண்டு வந்திருக்கேன், எல்லாம் துணியாவது எடுத்து வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்க? என்ன கூட வந்துட்டு இப்படி பழக்க விடுதல? ஒண்ணும் கொண்டாடல. அதை சட்ட துணி எடுத்து வந்திருக்கேன். அது காணாத என் பேரனுக்கு. இப்பவே போட்ட பேரனுக்கு யாரு போட்டான்னு தெரியும். அதெல்லாம் நல்ல வாய் பேசும்போது பல்லிடம் போகும்போது போட்டாதான் தெரியும். இது எங்க பாட்டி போட்டா எங்க தாத்தா போட்டா அப்படின்னு சொல்லுவான். இப்பவே போட்டா அவனுக்கு என்ன தெரிய போகுது? எல்லாம் கோபாலி எங்க போன எவ்வளவு நேரம் மாமனார்ட்ட பேசிட்டு இருந்தே. உன் மகன் ஒன்னே மாதிரி இருக்கானா? உன் முகச்சாட அப்படியே வச்சிருக்கான, உன்ன உரிச்சு வச்சிருக்கான. அப்படியே ஒன்ன பார்த்தா அவனை பார்க்கானா, அவனை பார்த்தா ஒன்ன பார்க்கான போல. அப்படி இருக்கல தாப்பணுமோனும். நான் எங்க அப்பனே மாதிரி இல்லையா? எல்லாரும் அப்படின்னு சொல்ல எல்லாம் கோபாலு உங்க அப்பனே மாதிரி உங்க அப்பனே மாதிரி இருக்கேன். அதே மாதிரி யாமாவன் என்ன மாதிரி இருக்கான், என்ன மாதிரி எல்லாம் வேற யாரே மாதிரி இருப்பான். சின்னதா நாங்க ஊருக்கு கிளம்புதா வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டா. காலையிலே வந்துட்டோமா, அங்க போட்டதால போட்ட மாதிரி கிடக்க. போய் மாடை வந்து கிணத்து கொண்டு போட பாத்துக்க. நின்னு பேச நேரம் இல்ல. நீ சாப்பிட்டு உடம்பு பாத்துக்க, பிள்ளையும் பாத்துக்க. நாங்க போயிட்டு வரோம். என்ன மாடத்தையாக்கா, என்னைக்காவது ஒரு நாள் வரையில அது காலைல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி வந்தது போறீங்கல. சரி நாள் இருந்துட்டு போனாதான் என்ன? வேலை என்னைக்குதான் வேலை இல்லாம இருக்கு. நமக்கு நித்தம் வேலைதான் இருக்கு. சரி நாள் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு போங்களேன். உடனே போறீங்கல. ஏன் தாய் நின்னு பேச எங்களுக்கு நேரம் இல்லதான். காப்பு கட்டு வர மாதிரி அன்னைக்கு சௌரியமா இருந்து பேசி சாப்பிட்டு போலாம். பேச நேரம் இல்ல. இந்த கோபால் வே இருக்கிறனால நான் என் மோனை பார்க்க போறேன் வாழையலாம் அப்படின்னா. சரி நமக்கு வர தனியா போனா ஊடு வாசம் தெரியாத. எங்கட போய் யார்கிட்ட போய் கேட்டு கிடக்க. கோபால் கூட போனா பச விட்டு வீட்டுக்கு வந்துடாம அவன் கூட வந்துட்டான். அங்க சுவாலி கிடக்கு. தாய் மாடு வர அவுத்துட்டு போனாங்க கிணத்து. வீட்டுல வெயில கட்டிப்பட்ட ஆள கிடக்கும். ஒரே ஆளாது யானி யார்ட்டு பார்க்க. நான் போகணும் நேரம் ஆயிட்டு நான் போயிட்டு வரேன். ஏல கோபாலு வீட்டுக்கு போனோமே வாரையே வரலையா? ஆடு மலையில அந்த ஆளை வீட்டுல கட்டிப்பட்டு வந்தேன். கிணத்துலயே கட்டிப்பட்டு வாழை வர வந்து தண்ணி காமிச்சிக்கலாம்னா அது வெயில கிடக்கும். வீட்டுல கிடக்கட்டு. நீ வாரே மாமனார் வீட்டுல மோங்க கூட இருக்க போறியா? ஒரு 2 நாள் பொண்டாட்டி பிள்ளைகளோட இருந்துட்டோன்னு பார்த்தா நீங்க தான் இருக்க முடியல போல. பின்னாடியே வா வாங்கிய அப்பாதான் மாடு குட்டியை பாத்துக்கிட்டு நீ போயிட்டு வாழ அப்படின்னு சொல்லிதானே அனுப்பிச்சிருக்காரு. அதான் அவர் இறலி போட்டு தண்ணி காமிச்சிருன்னு சொன்னாரு. அவர் பாத்துக்கிட்டாலும் நீ பாக்க விட போல. பின்னாடியே வா வாடி இழுத்துட்டு போயிட போல. சரி பாரு மாதிரி என்னச்சு அங்கிருந்து நிறைய சுவாலி கிடக்கு. ஒன்ன சொல்லியும் கடன்ல யாரும் அதுக்குள்ள எந்திச்சிட்டானா? ஒரு நாள் இவ்வளவு நேரத்துக்கு எந்திக்க மாட்டானா? அவனை படி தாங்கன இலை இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கானா? பால் குடிக்கிறப்பனாலும் எந்திக்க மாட்டான். அதனால கண்ணை இருக்குன்னு மூடிட்டு வரங்கிட்டப்பானா? நீ பாட்டியா மாதிரி பாக்கணும்னு எந்திச்சிட்டானா? பாட்டியா மாதிரி அப்பம்லாம் வந்துருக்கான்னு சீக்கிரம் எந்திரிட்டான் பாக்கணும்னு. சரி மாமா வெயில் வேற தாண்டுட்டாங்க. அப்படியே கிளம்புதான். எல்லாரும் வீட்டுக்கு போனுங்க. அவன் 6 மணில கெட்டிப்பட்டாலும் வந்தால கிடக்கும் வெயில நாங்க போறோம் அப்படிங்காவ. சரி அப்ப நாங்க அப்படியே பையன் கிளம்பட்டுமா? இன்னொரு நாள் வந்து சௌரியமான்னு பாத்துட்டு போறோம். என்ன மறுமணம் நீங்களும் அடுத்த நாள் மாதிரி போறீங்க. பொண்டாட்டி பிள்ளையோட 2 நாள் இருந்துட்டு போறாங்களா? நமக்கு என்னைக்கு தான் வேலை இல்லாம இருக்கு. காலம்பரம் நமக்கு வேலை தான் இருக்கு. அதுக்குன்னு வந்த உடனே போறீங்க. 2 நாளைக்கு இருந்துட்டு போங்க. அங்க கிணத்துல போய் தண்ணி பாய்க்க வேற ஆள் இல்லல்ல. நம்ம சொல்லி யாரு பாப்பா? நம்ம தான் பாக்கணும். அப்பாவுக்கு வேற இருந்தா எந்திக்கல எந்திரிச்சா இருக்கலன்னு ஒரே முட்டு வலிங்காரு. இன்னைக்கெல்லாம் எந்திக்கவே முடியல. காலுக்கு ஒரு அடி கூட எடுத்துக்க முடியல. அப்படிதான் முட்டு வலிக்கு அப்படின்னாரு. பேரனை பாத்துட்டாலுமே சரி போயிட்டாங்க, நான் எப்படியும் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. மாதிரி 2 நாளைக்கு இருக்கணும்னா சங்கரமா ஆயிப்போமே எல்லாத்துக்கும். நான் ஒரு 10 நாள் கழிச்சு மாதிரி அவனை வந்து பாத்துட்டு வர சொல்லுதேன். இன்னைக்கு நாங்க போயிட்டு வரோம். அவருக்கு ஒண்ணும் செய்ய முடியல. நேரம் வேலை ஒண்ணும். சரி அப்ப எல்லாரும் பாத்து போயிட்டாங்க. ஒரு வாய் சாப்பிட்டு போனான்னு கேட்க மாட்டேங்கல. போறீங்கல. பேரனுக்கு வேற பேர் வைக்கணும். ஒரு நல்ல பாத்துட்டு சொல்லுது. எல்லாரும் வாங்க பேர் வைக்கிறதுக்கு. சரி பாத்து போயிட்டு வாங்க. இருந்தாலும் எல்லாரும் வாங்க. எப்போதேல காலை ரொம்ப வலியாது மாத்திரை போட்டேன். அந்த ஆளை உறங்கிட்டேன். இவளை எழுப்பல இவளே எப்பமோ உறங்கிட்டா. மருமோதான் அது எழுப்பி விட்டுருக்கா. பேர வந்துட்டானே வந்து பாருவாங்க. வீட்டுக்கு கிளம்புதாங்க அவ அப்படின்னு மாதிரி இருந்தாலும் 10 பேர் எஞ்சி ஓடியோ எப்போ வந்தாலும் தெரியல. வீட்டுக்கு போறாங்க. அவளை பாக்காம இருந்தா நல்லா இருக்குன்னு மாத்த பேசணும். நல்லா இருக்கல எல்லாரும் வந்தது. சின்னதாயிட்டு கேட்டேன். தாத்தா பாட்டியெல்லாம் எங்க எல்லாரும் இருக்கலாம் எல்லாம் காணுமேனு. அவன் சொல்லிட்டு எங்க தாத்தா பாட்டியும் உடம்பு சரியில்லைன்னு தூங்கிட்டு இருக்காவா அப்படின்னு சொல்லிட்டா. சரி போவதுக்கு முன்னே எந்திரிச்சா ஒரு 8 பாத்துட்டு போலான்னு பார்த்தா நீங்க எந்திக்கே இல்லை. இப்பதான் இருக்கல. நாங்க போனோன்னு கிளம்புதான் நீங்க வந்து நிக்கல. கூட வந்து ஆலையில எல்லாம் வெளியே இருக்கா. நேராட்டு வச்சு நாங்க போயிட்டு வரோம். என்ன பேராண்டி அடுத்தாள் விட்டு வந்த மாதிரி உடனே போறேங்கிற. ஒரு 2 நாள் இருந்துட்டு போலாம்ல பொண்டாட்டி பிள்ளைகளோட. என்ன அவசரம்? அப்படி அங்க என்ன தலைமுறை காரியமா கிடக்கு. வீட்டுல இருந்துட்டு போங்க. அங்காய அப்பாவுக்கு ஒரே வேலை செய்ய முடியலையா? கால் ரொம்ப வலிக்கும். இவன் தான் எல்லா வேலையும் பாத்துட்டு கிடக்கான். ஆடு மாடை பாக்குறது, கிணத்து தண்ணி வைக்க போறது, வெளில எங்கேயும் போறது, காய்கறி வாங்க போறது, எல்லா வேலையும் இவன் தான் பாக்கான். இவன் என்னன்னா அங்க ஒரு வேலையும் செய்ய முடியாது. எல்லாம் போட்ட இடத்துல அப்படியே கிடந்து போவான். அதனாலதான் அவனை கூட வாங்க. இல்லைன்னா நானே 2 நாள் இருந்துட்டு வர போவாள். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன். எனக்கு முன்ன பின்ன ஒன்னும் செய்ய முடியல. முந்திய மாதிரி ஓடி தெரிஞ்சு வேலை செஞ்சாலும் பரவாயில்ல. இப்ப ஒண்ணும் நமக்கும் செய்ய கிடையாது. வயசு வேற ஆயிட்டா என்ன செய்ய தெரியாது. சரி அப்ப பாத்து போயிட்டாங்க. நேரம் சாப்பிடுங்க. சும்மா கிடக்காதீங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க நினைச்சு கிடக்காதீங்க. உங்களுக்கு எப்ப பாக்கணும்னு தோணுது அப்ப கிளம்பி வாங்க.
அதுக்குன்னு கஞ்சி தண்ணி குடியாம கிடக்காதீங்க. வேலை வெட்டி செய்து செஞ்சாலும் சுவா தண்ணி ஒழுங்கா சாப்பிட்டாதால நல்லா இருக்கும். ஆளு கஞ்சி தண்ணி குடியாம ஒரு மாதிரி பொசலாத்துட்டு இருக்கையில ஒண்ணுக்கு ஆகாம மண்டை மட்டும் தான் இருக்கு. வான ஆயிட்டியால கஞ்சி தண்ணி குடிச்சு உடம்ப பாத்துக்காங்க. சரி நான் சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கிட்டேன், நீயும் சாப்பிட்டு உடம்பு பாத்துக்க, பிள்ளைய பாத்துக்கா. என்னடா நம்ம புருஷன் வந்தது இப்படி போறாருன்னு நினைச்சுக்கிட்டாத. வீட்டுல வேலை சொல்லி கிடக்கு உனக்கே தெரியும்ல. அப்ப போனாதான் முடியும். நான் இன்னொரு நாள் வார இருந்து 2 நாள் இருந்து சௌரியமா பிள்ளைகள் கூட இருந்து பாத்துட்டு போறேன். நீ எதுவும் நினைச்சுக்கிடாது. சரி அப்ப பார்த்து போயிட்டு வாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுது. அப்ப யார் வைக்கிறதுக்கு அன்னைக்கு வாங்க. அன்னைக்கு வேலை சொல்லி இருக்கு நாங்க இருந்துக்கிடாதீங்க. ஒரே நாள் எந்திக்க வந்து நீங்க அப்பங்காரம் வந்து வெட்ட முடிச்சுட்டு கிடக்காம பாரு. எப்பவும் மடியிலேயே இருக்கணுங்க. கீழே போட்டா அப்பெல்லாம் வீர்னு கிடைக்கும். சின்னதா இவனு தூக்கிக்கே சின்னால ஆகி போவா போல. சரி மருமகள், அப்ப நாங்க போயிட்டு வரோம். என்னடா நம்ம புருஷனை இருக்கடாம மாமியா கூட கூட்டு வரான்னு நினையாத. கஞ்சி தண்ணி குடிச்சு பிள்ளைய நல்லா பாத்துக்கதாயே. பிள்ளைய பாத்துக்கா. உறக்க வந்தா தொட்டில போட கையில வச்சுக்கிட்டே இருக்காத. கையில வச்சு கீழே பட்டுறாத பிள்ளைய. சரியா, நாங்க போயிட்டு வரோம். சரியத்தா, நான் சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கிறேன். நீங்களும் நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க. அப்புறம் சுகர் குடிட்டு பிரஷர் குடிட்டு நடக்காதீங்க. மாத்திரையெல்லாம் ஒழுங்கா போடுங்க. ரொம்ப வெயில்ல எல்லாம் தோட்டத்துக்கு போகாதீங்க. அவர் எல்லாரையும் பாத்துக்கிடுவாரு. நீங்க வெயில் தந்த பிறகு போங்க. உடம்ப பாத்துக்காங்க. நான் பிள்ளைய பாத்துக்கிறேன். சரி, பாத்து போயிட்டு வாங்க நீங்க. சரி மோகன நல்லா பத்திரமா பாத்துக்கா. நான் போயிட்டு வரேன். நீ எதுவும் நினையாத. சரியா? ஒரு 2 நாள் இருந்துட்டு போலால. அவங்க ஆத்தாக்காரி கூப்பிட்டு கூட போறேல. பொண்டாட்டி பிள்ளையோட இருந்துட்டு வர. அதுமா சொல்லதுக்கு வாய் வரல. அதுமா நான் சொல்லுவேன், நீங்க சொல்லலாம்ல. என்னதான் வேலைதான் நான் பொண்டாட்டி பிள்ளையோட இருந்துட்டு வரேன். அந்த வாய் வர மாட்டேங்க. நான் போறேன் சொன்னதுன்னு சொல்லிட்டு இருக்கேல. உங்க மாமன் உங்களையே மாதிரி சேட்டை பண்ணுவான் போல. என்ன வரத்து வருவான் போல. பிறகு இப்பவே ஏதாவது ஒண்ணு அதட்டினா போது அந்த ஆள் அழுதுகிட்டு முடிக்கான். எப்பலாங்க எவ்வளவு வேலை சொல்லி கிடக்கு. மாடெல்லாம் எவ்வளவு ரூபா கொடுத்து குடிச்சு போட்டுருக்கு. இங்க இருங்கிய என் அப்பங்கால இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கன்னு சொன்னதே பெரிய விஷயம். அவன் நல்ல நாளே மாடு குட்டி பார்க்கனால அவனுக்கு மேல் வலிக்கும். நீ என்ன செய்ய பேரனை பார்க்க போனோமே அப்படின்னு. சரி நான் பார்க்க அப்படின்னு சொல்லியிருக்கான். மாதிரி நான் போகணும்னா அங்க 2 சண்டையாயிரும். ஆமா, பொண்டாட்டியை பார்க்க போனா பொண்டாட்டிகிட்டே இருந்துகிட்டானா. பொண்டாட்டி இருன்னு சொல்லியிருப்பான். இருந்தாலும் இவனும் மண்டையாடிட்டு இருக்கான்னு இருப்பான். இங்க வாரன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானே. இங்க வேலைத்துல எவன் பார்க்கான் அப்படின்னு சொல்லி சண்டையாயிரும். நான் இன்னொரு நாள் வாரம் நீ போகப்படாது. சரி, நான் இருந்தேன்னா இருக்கியா புரியல. அன்னத்த நாள்ல ஆத்தா பேச்ச கேட்டதால தலையை ஆட்டுதேல. இன்னைக்கு அப்படிதான் தலையாட்டுவேல. ஆத்தாக்காரி வான்னு சொல்லிட்டு வெளியே காத்துக்கிட்டு இருக்கா. என்ன உள்ள பொண்டாட்டிட்ட குசு குசுன்னு பேசானேன்னு வயிறு ஏறி இவங்க ஆத்தாளுக்கு. சரி, எங்க அப்பன் பேர்ல ஒரு இடத்துல பேர் வைக்கலான்னு இருக்க நம்ம பிள்ளைக்கு. ஜோசியக்காரன் கேட்டேன். நீங்களும் ஏதாவது பேர் நினைச்சிருந்தா சொல்லுங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களா? என்ன பேர் வைக்கணும், யார் எழுத்துல வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் எங்க அப்பா பேர்ல வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். உங்க அப்ப மேல வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேல. எங்க ஆத்தா என் புருஷன் மேல வைக்கணும்னு அவ வீட்டுல ஒரே இட்டு சண்டை போட்டு கிடக்கா. நீங்க என்ன அப்ப மேல வைக்கிறீங்க? சரி, ஏதோ ஒரு பேர பிள்ளைக்கு பேர் வச்சா சரிதான். நல்ல பேரை வைங்க. ஜோசியக்காரன் நல்ல தெளிவா கேட்டு பேரைங்க. சும்மா எங்க அப்பா பேர் வைக்கணும் எங்க ஆத்தா வைக்கணும்னு வச்சுட்டு கிடக்காதீங்க. நல்ல பேரை வைங்க. எங்க அப்பன் பேரை வைக்கணும்னு சொன்னா அவங்க ஆத்தாளுக்கு இருக்க முடியலையாமோ. அப்படி அவன் புருஷன் பேரை வைக்கணும்னு நினைச்சானா அவங்க ஆத்தா கூட 2 பிள்ளைய பார்த்து புருஷன் பேரை வைக்க வேண்டியதால. என் பிள்ளைக்கு எங்க அப்பன் பேரை வைப்பேன். தலைப்புல இதெல்லாம் பாத்துருக்கா. பிரசவ பையத்துல பேர் வைக்கணும். அந்த என்ன உங்களுக்கே இல்ல. உங்க பேர் வைக்கணும் திணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். அடுத்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும் வைக்கலாம் வாங்கி வச்சுக்காங்க. சரி, ஏதோ ஒரு நல்ல பேர் வச்சா சரிதான். கூட வந்து ஆலையில வெளியே நிக்காவல உன் பண்ணாட்டிட்டு பேசிட்டு நாங்க போகணும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இங்க இருந்து பேசிட்டு இருந்தேன். ஆமா, மணிக்கணக்கா பண்ணாட்டிட்டு என்னத்தான் பேசானா தெரியல. வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கான். வந்தானா வீட்டுக்கு போறதுக்கு வந்தாதால சீக்கிரம் வீட்டுக்கு போலாங்க. ஆடு மாடல கட்டிப்பட்ட இடத்துல அந்தந்த ஆளை கிடக்கணும். அந்த எண்ணெய் எல்லாம் அவனுக்கு பொண்டாட்டிட்ட பேசினா விடிய பேசிக்கிட்டு இருப்பான் அப்படிம்பாவ. சரி, பார்த்து பத்திரமா விட்டு போயிட்டு வாங்க. மாமா ஒரு நாள் கூட்டுவாங்க. மாமா பாக்கணும் மேல இருக்கு. அவர் மருமகளை அப்படிதான் பேசுறாரு. உங்க ஆத்தா வந்து ஒண்ணு பேசுற மூஞ்சி தூக்கிட்டு இருக்கா. என்னத்துக்குதான் மூஞ்சி தூக்கிட்டு இருக்கான்னு தெரியல. உங்க அப்பா ஒரு நாள் கூட்டுவாங்க. சரியா?